அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சோகமான வீடியோ. அதாவது ஒவ்வொரு நாளும் விடிய ஒழும்பிக்க இன்றைய நாளாவது ஒரு சந்தோஷமாக இருக்க வேணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு தான் ஒழும்புறது. ஆனால் இன்றைக்கும் ஒரு கவலையை ஏற்படுத்திட்டுது. அதாவது அம்மா அப்பாவோட இறப்புக்கு பிறகு நான் யார் அப்படி இருந்தும் நான் அவ்வளோத்துக்கு கவலைப்பட்டது இல்லை. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வீட்டை வந்து ஃபோனை பார்க்குறேன். இப்படி ஒரு பதிவு வருது ஃபேஸ்புக்கில். அதாவது என்னுடைய கடை போஸ், நான் முதல் வேலை செய்த பாமசியில் வேலை செஞ்சுக்கிறேன், அந்த கடை போஸ் வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு சொல்லல எனக்கு உண்மையிலேயே கண்கலங்கிட்டுது. இது உண்மையாக பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கண்கலங்க வச்சுட்டு எனக்கு என்ன செய்கிற அப்படின்னு கூட எனக்கு விளங்கலை. உடனே அக்காவுக்கு கால் பண்ணினேன். இப்படி வந்து இறந்துட்டாராண்டா அக்கா கூட அது தெரியாமல் இருந்தது. ஒரு கதை போடு பாப்பம் அப்படின்ட்டு அக்காவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பி அவளை அங்கே தான் வேலை செஞ்சவள், அவளுக்கு கால் பண்ணி கேட்குறேன், என்னுடைய இது உண்மையாடி அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அவளை ஓமடி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இன்றைக்கு இறந்துட்டாரடி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறாள். என்னடா ஒரு பொஸ்ஸுக்கு போயிட்டு உலகத்துக்கு கதைக்கிறாள், உலகத்துக்கு கவலைப்படுவலாமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கண்டா, அதாவது அவர் பொஸ் மாதிரி நடக்கல, எங்களை எல்லாருக்குமே ஒரு அப்பாவாக அது ஒரு கடையில் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் அவர் ஒரு அப்பாவாக இருந்தவர் எல்லாருக்குமே. அதாவது ஒரு 10-12 பெண்கள் வந்து அங்கே வேலை செஞ்சினாங்க. அவ்வளோ பேருக்குமே ஒரு அப்பாவாக இருந்தவர். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு அந்த ஸ்டோரி சொல்லிக்க கூட நான் அதில் சொல்லியிருப்பேன் போஸை பற்றி. என்னென்று சொன்னால் அம்மா அப்பாவே எனக்கு இல்லாமல் போன பிறகு அக்காவியோட தான் நான் இருக்கிறேன். வீட்டிலையும் தனியாக இருக்க எனக்கு ஒரு ஒரு விசராக இருக்குது. ஒரு என்னடா செய்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கும் நிறைய எல்லாத்துக்குமே நான் போயிட்டு அக்காவிட்ட காசு கேட்கலாது. இப்போ எனக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு ஆசைகள் இருக்குங்க பிள்ளைகள் இருக்கேங்க. அப்போ அந்த டைமில் நான் அக்கா வீட்டை போயிட்டு எல்லாத்துக்குமே நான் காசு கேட்டுக்கொண்டு இருக்கலாது. சாப்பாடு அந்த பொறுப்புகள் அவைய பார்க்க விடலாம். ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு, இந்த தோடு பிடிச்சிருக்கு, அது வாங்கணும் இது வாங்கணும்னு எல்லாத்துக்குமே போயிட்டு நிற்கலான்னு. அதோட எனக்கு வீட்டை இருக்கிறதும் தனியாக இருக்கவும் ஒரு இதாக இருக்குது. அப்போக்கு தான் எங்களோட மச்சால் வந்து அந்த பாமசிக்கு வேலைக்கு போகிறாள். அப்போக்கு வந்து சொல்கிறாள், நல்ல ஒரு தங்கமான பொஸ் அடி அப்படி அடி இப்படி அடின்னு எல்லாமே வந்து சொல்கிறாள். அப்போ அவளோட அவளை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ அவளோட சேர்ந்து நானும் அந்த கடைக்கு போகிறதுக்காக எங்களோட வீட்டை வந்து கேட்குறேன். எங்களோட வீட்டை மறுப்பு தெரிவிச்சுட்டோம், நீ வேலைக்கெல்லாம் போகாத வேலையை நாங்கள் உன்னை பார்க்க மாட்டோமா இருண்டு. அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற அக்கா வீட்டை ஃபோன் எடுத்து, இதுதான் பிரச்சனை, எனக்கு வேலைக்கு போகணும் போல் ஆசையாக இருக்குது, நான் போக போகிறேன் அப்படின்னு கெஞ்சி இவ்வளவோ நிறைய கெஞ்சித்தான் அதுக்கு பிறகு சம்மதிக்கணும் வேலைக்கு போகிறதுக்கு. வேலைக்கு போகிறேன், முதல் நாளே போகிறேன். போய்களை எல்லாமே கேட்டுட்டு, சரி நீ தர்மராசாட மகளா, சரி அப்பாவையும் அவருக்கு தெரியும், அப்போ சரி வா அப்படின்ட்டு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு வேலைக்கு போன புதுசில் சில பிள்ளைகள் நான் விட்டுருக்குறேன். நான் அதையும் வந்து அவர் பெருசாக எடுத்துக்கொள்கிறேன். அதையும் வந்து இப்படி செய்ய வேணும் அப்படி செய்ய வேணும் அப்படின்ட்டு சொல்லுவார். அதை மாதிரி எல்லாமே என்ன ஒரு உதவி என்று சொன்னாலும் செய்வேன். நான் அம்மா அப்பாவே இருக்கேக்கில் அம்மா அப்பாவே அந்த பிறந்த நாளை வைக்க வந்து உடுப்பு வாங்கி தந்திருக்கணும். அதுக்கு பிறகு அந்த எனக்குண்டு வேற ஒரு ஆள் செய்யுது அப்படின்னு சொல்லிக்கல, ஒரு அப்பாவாக இருந்து அப்பா அம்மாவை இல்லாமல் போன பிறகு அதுக்கு பிறகு என்னுடைய பிறந்தநாள் வந்து அவர் எல்லா ஸ்டாஃபோட பிறந்தநாளுமே வந்து கேட்டு வச்சிருப்பேன். அப்போ அந்த பிறந்தநாள் அண்டு எங்களுக்கான உடுப்பு வந்து வேறு ஒரு பிள்ளைகள்கிட்ட விட்டு, அதாவது அங்கே வேலை செய்கிறவையிட்ட வந்து வேறு பிள்ளைகள்கிட்ட விட்டு கூட்டி கொண்டு போயிட்டு உடுப்பு வண்டி கொண்டு வாண்டு காசு கொடுத்து விடுவேன். அது மாதிரி எங்களோட பிறந்தநாள் ஆண்டு எங்களுக்கு காசும் தருவார். அப்படி மாதிரி செய்வேன். அதே மாதிரி அந்த கடையில் வேலை செய்ய உண்மையிலேயே நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ கூட நாங்கள் ஒரு சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நினைவுகளை ஒரு இனிப்பான ஒரு சந்தோஷமான நான் ஒரு சந்தோஷமாக இருந்த அந்த பொழுது அப்படின்னு சொன்னால் அந்த பாமசியில் வேலை செய்த காலம். கடைகளுக்கு போவைகளை ஒரு இது வேலை டென்ஷனாக வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சில பேர் கவலைப்படணும். ஆனால் இப்போ விடியும் இப்போ வேலைக்கு போவோம் அப்படின்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த கடையில் அப்படின்னு இருந்துருக்குது. அப்போ
எனக்கு வந்து இப்போ அப்பா அம்மாவை இல்லாதபடியே அக்காவும் வந்து வேலைக்கு போகிறது. அப்போ வேலைக்கு போவையில் அக்காவும் வந்து வந்து தான் சமைச்சு அதுக்கு பிறகு எனக்கு கொண்டு வந்து சாப்பாடு தாரதெல்லாம் கஷ்டம். அப்போ பொஸ் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அப்படி கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கணும் அங்கே வேலை செய்கிறதுலே அப்படி கொஞ்சம் சாப்பாடுகள் போயிட்டு எடுக்கிறது கஷ்டம் அப்படின்ற பிள்ளைகளுக்கு கூட தன்னுடைய செலவில் அங்கே சாப்பாடு வாங்கி தருவார். அதே மாதிரி அவற்ற பிறந்தநாள் வந்தாலும் சரி, அவருடைய மனைவியுடைய பிறந்தநாள் வந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளுடைய பிறந்தநாள் வந்தாலும் எங்களுக்கு பிரியாணி சாப்பாடு வாங்கி தருவார். அதே மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். அதே மாதிரி நடுக்கிழமை வந்து அவர் வந்து ஒரு கிழமைக்கு ஒரு கத்தான் அவர் இந்த வீட்டுக்கு போயிட்டு வருவார். என்று சொன்னால் அச்சுவேலியில் தான் கடை இருந்தது, ஃபார்மசி. யாழ்ப்பாணத்தில் நான் இந்த குடும்பம் இருந்தது. அப்படி போயிட்டு வரைக்க எங்களையும் ஒரு பிள்ளையா நினைச்சு வரைக்க ரியோவில் வந்து ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே ஸ்பெஷல், சும்மா ஐஸ்கிரீம் இல்லை ஸ்பெஷல் வாங்கி கொண்டு அதோட ரோலும் வாங்கிட்டு வந்து எல்லாரையுமே சாப்பிடும் ஓடி அப்படின்ற இடிபடின்னு தான் கதைப்பேர் என்று சொன்னால் ஒரு உரிமையாக கதைப்பேர், இடிபடின்னு தான் கதைப்பேர், எடுத்து எல்லாருமே சாப்பிடும் ஓடி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது மாதிரி எந்த ஒரு இதுக்கும் வந்து நாங்கள் இதண்டே இல்லை. அது மாதிரி அங்கே நாங்கள் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு அங்கே எல்லா ஒரு வசதியும் எங்களுக்கு கிடைச்சது. அதாவது எங்களுக்கு லீவு பண்ணணும்னு கேட்டாலும் கேட்ட நேரத்துக்கு லீவு தருவார். ஆனால் என்ன முன்கூட்டியே கொஞ்சம் சொல்ல வேணும். இப்போ 2-3 பேர் லீவு எடுக்கல கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ நாங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு இப்படியான லீவு வேணும் பஸ் தாங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தருவார். பரதம் அப்படி இப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு லீவு கிடைக்கும். அப்படி எல்லாமே பார்த்து செய்தவர். நிறைய விஷயங்களில் உதவி செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி தான் அருண்ட லவ் விஷயம் கூட. அருணை நான் அங்கே இருக்கைக்கு தான், அந்த ஃபார்மசியில் இருக்கைக்கு தான் அடுத்தது எங்களில் உள்ள நம்பிக்கை. அதாவது அந்த இதில் வந்து ஃபார்மசி அப்படின்னு சொல்லிங்க 3 கடை இருந்தது. அந்த 3 கடையான் காசும் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு வந்து போடுவேன். அப்படி போடைகளை அதை வந்து தான் போயிட்டு போட மாட்டார், எங்கள்கிட்ட தந்துவிடுவார், போயிட்டு போட்டுட்டு வாங்கொண்டே. இப்போ எங்களில் உள்ள ஒரு நம்பிக்கையில் தந்துவிடுவார். அப்படியே ஒரு நாள் தான் சும்மா ஒரு பெம்பலாக தான் சொன்னவர். என்னென்னு சொன்னால் காசை தந்துட்டு சொன்னார், இப்போ ஒரு புது படியன் ஒன்று வந்திருக்கிறானா, அந்த படியனை இப்போ பார்த்துடக்கூடாது, வந்துடணும், போயிட்டு இதை போட்டுட்டு வந்துடணும், அங்கெல்லாம் போய் பார்த்து கொண்டு எல்லாம் இருக்கக்கூடாது, வந்துடணும் அப்படின்னு சொன்னார். சரி போய் பார்த்துட்டு வா, என்ன செய்கிறது, போய் பார்த்துட்டு வாண்டு பொஸ் சொன்னபடியாவோ என்னவோ தெரியாது. நானும் போய் யாரோ ஒரு ஆள் வந்திருக்குதாமே பார்ப்போமே அப்படின்னு நானும் பாக்கி காரணம் அப்படி எதிர்ச்சியாக பார்த்து தான் அதுக்கு பிறகு எங்களுக்குள்ள வந்து ஒரு காதல் வந்தது. ஹெல்மெட் காதல்ன்றே சொல்லலாம். அது அப்புறம் ஹெல்மெட்டை கடையில் விட்டுட்டு போயிட்டு ஹெல்மெட்டை எடுக்க வந்து அப்படித்தான் எங்களுக்குள்ள காதல் வந்தது. அதுக்கு கூட எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து வேறு சொன்ன விஷயம், எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த இதில் இருந்து கூட நான் நின்றுட்டேன், வேலையில் இருந்து கூட நின்றுட்டேன். அப்போ எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு, அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் கூப்பிட்டு எனக்கு சொல்கிறார், இங்கே வா அண்டு ஓட்டு பின்னுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு போய் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு இதாக இருந்து சொல்கிறேன், என்ன நீ தப்பாக நினைக்கக்கூடாது, தூர இடம் கொஞ்சம் ஜோசி, உனக்கு முன்ன பின்ன தெரியாது, நல்லபடியந்தான் பார்க்க நல்லபடியாக தான் தெரிகிறான், ஆனாலும் தூர இடம் மண்டைக்குள்ள கொஞ்சம் இதாக இருக்குது, நாளைக்கு உனக்கு போயிட்டு நீ நல்லா வாழ்ந்தாண்டா எனக்கும் சந்தோஷம்தான், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு தூரோடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எல்லா ஒரு அம்மா அப்பா இருந்திருந்தா எதை சொல்லிடுமோ அதைத்தான் அவரும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த ஃபார்மசிக்கு நான் சொன்னேன் தானே முதல் தரம் எங்களோட மச்சாலோட கதைச்சு தான் அந்த ஃபார்மசிக்கு நான் வேலைக்கு போகிறேன். அப்படி அங்கே வேலைக்கு செஞ்சு கொண்டிருக்கேக்கியே எனக்கு வந்து வெளிநாட்டுக்கு அம்மா அப்பாவே இல்லைன்னு சொல்லி பெரியப்பா கூப்பிட்டு இருந்தவ தானே. அப்போ அங்கே கூப்பிட்றதுக்காக அலுவல் பார்த்து நான் கொழும்புக்கு போகிறதுக்காக சரி என்று சொல்லி ஒரு வருஷம் வேலை செய்கிறேன். அதுக்கு பிறகு இப்படி வெளிநாட்டுக்கு போகிற இது வந்து சரி வந்துடுது அப்படின்றதுக்காக அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பவும் நான் என்ன செய்கிறேன், வெளிநாட்டு அலுவலை பார்க்குறேன். அந்த ஒரு வருஷம் வேலை செய்கிறேன். அந்த அவ்வளவு காலம் எனக்கு ஒரு சந்தோஷமான நாட்கள். அதுக்கு பிறகு அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 வருஷம் வேலை செஞ்சுருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பார்க்குறேன். அது சரி வேற இல்லை உடனே திருப்பவும் அதே
ஃபார்மசியில் போய் திருப்ப வேலை கேட்குறேன். அப்படி உடனே கேட்டால் யாருமே தரமாட்டினோம், வேலையை விட்டுட்டு திருப்ப போய் கேட்டா. ஆனால் அவர் தந்தவர். அங்கே இருக்கிற பிள்ளைகளை கேட்டவர் வேலைக்கு எடுப்போம் என்ன அவளை என்று சொல்லிவிட்டு திருப்ப எனக்கு அதே வேலையை தந்தவர். அப்படி ஒரு நல்ல மனிதர். எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் நடந்து வரணும்னு சொன்னால் சைக்கிள் எடுத்து கொடுப்பார். எடுத்து கொடுத்துட்டு மாதம் மாதம் உங்களுடைய சம்பள காசுலேருந்து ஒரு 1000 ரூபா கழிச்சு வரேன் அப்படின்றவர். அப்படி நிறைய உதவி செஞ்சுக்கிறார். அந்த விஷயத்தில் எனக்கும் உதவி செஞ்சுக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு வேலைக்கு, அதாவது எனக்கு 18 வயசுமாச்சுது. எனக்கு ஃபோன்ன்றது என் கையில் இல்லை. இப்போ ஏதாச்சும் உண்டா கூட அக்காவி கடிக்கிறதுண்டா கூட நான் போய் வர வழியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைண்டா கூட அக்காவி கடிக்கிறது கூட என்கிட்ட ஃபோன் இல்லை. அப்போ எனக்கும் ஃபோனுக்கும் ஆசை தான், ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. என்னுடைய வயசில் இருக்கிற எல்லாருமே ஃபோன் வச்சிருக்கிறேன். அந்தந்த வயசில் ஒரு ஆசை வரும் என்ன. அப்போ அப்படி ஒரு ஆசை வரையில் நான் ஃபோன் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு என்னுடைய அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன் இப்படி எடுக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லி. நான் அங்கே பார்த்து கொண்டு கேட்கல. பஸ் தச்சையில் அந்த இடத்துல வந்துட்டார். என்ன ஃபோன் எடுக்க போறியா, நீயா போய் எடுத்து விட்டுறாத, நீ வந்து காசு வேலை கூட கொடுத்து எடுத்து விட்டுருவேன், உனக்கு தெரியாத ஃபோனை பற்றி. எனக்கு தெரிஞ்ச கடை ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது, உனக்கு எப்படி ஃபோன் விருப்பமோ அப்படி ஃபோன் சொல்லு, நான் எடுத்து கொண்டு வரேன்டா. நான் இல்லை பாஸ், எடுக்கிறது தான் விருப்பமாக, நான் என்ன நீ சம்பளங்களில் வர காசு விலை வச்சு தான் எடுக்க வேணும், இந்த ஒரு சம்பளம் பெறத்தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. இல்லை நீ அப்படியே ஒரே மிக்க சம்பள காசை கொடுத்து எடுக்காத, உனக்கு அது இதாக இருக்கு, நீ நான் எடுத்து தரேன் உனக்கு ஃபோனை, நீ மாதம் உன்னால் முடிஞ்ச அளவு நீ கட்டிக்களி அப்படின்ட்டு. அப்படி வந்து எங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்த ஒரு நபர், எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்கு உதவியாக இருந்த நபர். அதாவது நான் உண்மையிலேயே சொல்லுவேன், வடிவாக சொல்லுவேன். நான் வந்து அங்கே இருக்கைக்கு தான் நிறைய சாப்பாடுகள் வந்து வித்தியாசமான சாப்பாடுகள் வந்து அங்கே இருக்கைக்கு தான் சாப்பிட்டுக்கிறேன். முதல் அம்மாவியோட இருக்கைக்க என்ன வீட்டில் சமைக்கிற சாப்பாடுகள் அப்படி இப்படின்னு தான் சாப்பிட்றது. அதை விட கோயில்களுக்கு போய் ஐஸ்கிரீம் அது அப்படின்ட்டு தான் சாப்பிட்டு இருக்கிறேன். அதை விட வித்தியாசமான சாப்பாடுகள் வந்து சாப்பிடல. ஆனால் இங்கே இருக்கைக்கு தான் நான் கேசரி சாப்பிட்டது, அப்படி வித்தியாசமாக ஒவ்வொரு ஜாழ்ப்பாணம் போய்களை வாங்கி கொண்டது எல்லா ஸ்டாப்புக்குமே வந்து தருவேன். அதே மாதிரி காலமே எல்லாருக்குமே டீயோடு சேர்த்து ஏதோ ஒரு சாப்பாடு கடையில் வேண்டி கொண்டு வந்து தருவேன். அதே மாதிரி பின்னேரமும் எல்லாருக்குமே டீ அப்படி மாதிரி மாறி செஞ்சு கொண்டு இருக்க வேணும். எங்களோட சேர்ந்து ஒரு அங்கே வேலை செய்கிற ஒரு இது மாதிரி தான் எங்களோட சேர்ந்து தான் எல்லாமே செய்வேன். ஒரு இதாகத்தான் இருப்பார், அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். அப்படி ஒரு மனிதர். எல்லாருமே கேட்டால் எல்லாருமே கண்களுக்கு வைக்கும். எங்களுடைய அக்காவியை கூட இப்போ வரைக்கும், அதாவது நான் வேலையில் இருந்து நின்று அருணா வெட்டிங் பண்ணி 8 வருஷம் முடிக்க பாருங்க, அதுக்கு முன்னம் நான் வேலை செஞ்சுக்கிறேன். ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு 18 வயசில் அப்படி 18 வயசுல தான் வேலைக்கு போனால், அப்போ அந்த 18 வயதில் வேலைக்கு போனால் இவ்வளவு காலமும் எந்த ஒரு போஸும் அந்த கடையிலேருந்து விளத்தினா அதுக்கு பிறகு வந்து இதண்ட மாட்டினோம். ஆனால் இப்போ வரைக்கும் விசாரிக்க மாட்டினோம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அங்கே போனாலும் அச்சு வேலைக்கு போனாலும் சூரிய வாமசிக்கு எப்படினாலும் ஒரு நாளாவது கிடைக்கும் எனக்கு. இப்படி போகைகளை டவுனுக்கு போகைகளை சூரிய மாமசிக்கு போவேன் என்று சொன்னால் அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் இருக்கிறேன். அதே மாதிரி பொஸ்ஸும் இருக்கிறேன். அப்போ அவைய பார்த்துட்டு வரணுன்றக்கா போய் போன உடனே வேலை செய்கிற பிள்ளைகளிட்ட கேட்பேன். என்னோட வேலை செய்தவளை தான் நான் அவளைகிட்ட கேட்பேன், பொஸ் செங்கடி அப்படின்னு மாதிரி தான் கேட்பேன் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறேன், நிறைய நல்லது விலங்களை செஞ்சுருக்கிறேன். அதை விட டூர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அங்கே வந்து டூருக்கு கூட்டிகிட்டு போவேன். எங்கேயாலும் ஒரு இடத்துக்கு டூருக்கு கூட்டி கொண்டு போயிட்டு காட்டிட்டு எங்களுக்கு அங்கே எல்லாமே வாங்கி தந்துட்டு கூட்டி கொண்டு வந்து வீட்டை பத்திரமா வந்து விட்டு விடுவார். அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்போ நெடுகளுமே போனால் அதை
நன்றி மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம போனால் பொஸ் அங்கடின்னு பொஸ்ன்னு இருந்தால் பொஸ்ஸோட கதைச்சிட்டு தான் வருவேன். அவரும் எப்போ கண்டாலும் மாதாச்சா எப்படி இருக்கிற அப்படின்னு என்ன வந்து விசாரிப்பார். அதே மாதிரி நான் இல்லாத நேரம் மக்கள் எனக்கு எப்போ கோல் எடுத்தாலும் சொல்லுவேன், தாச்சா அங்கே வந்தவள் போட்டாளா அப்படின்னு கேட்பார். எங்கடைய தாச்சாவை கண்ணனாளா கடைண்டா எங்கட அக்கா விடையும் நல்ல மாதிரி அவர். அப்போ எங்கள் தாச்சா என்ன வரையிலையா, தாச்சா என்ன நல்லா இருக்கிறாளா, தாச்சா அப்படி இருக்கிறாள் அப்படின்ட்டு எல்லாம் விசாரிப்பேன். அக்காவை சொல்லி நம்ம இப்படி உன்னை விசாரிச்சு வரண்டு எங்கே கண்டாலும் நானும் போஸ் எப்படி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி அவரும் கேட்பார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் என்னுடைய மகள் வந்து பிறந்திருந்தவா, மகள் வந்து பிறந்திருக்கையிலையும் என்னை வந்து பார்த்துட்டு போனது. ரெண்டாவது எங்களுடைய அப்பாவோடையும் அவர் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவர். எங்களுடைய அப்பாவே நல்லா அவருக்கு தெரியும். அதே மாதிரி நான் அங்கே வேலை செய்ய ஒரு உண்மையிலேயே நான் இதுக்காக சொல்லல, ஒரு ஒரு பொஸ்ன்றதை விட ஒரு இன்னொரு ஒரு 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 அங்கே வேலை செய்கிற பிள்ளைய பார்க்கல, வேறு ஒரு மகளாக தான் பார்த்தவர். எல்லாரையும் அப்படி தான் பார்க்குறது. அதுக்கு கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிற வேலை கொஞ்சம் பேரில் நல்ல ஒரு மகளாக பார்ப்பார். இப்போ தனக்கு இதாக இருக்கிறவ, அதாவது தனக்கு தன்னுடைய கடையில் வந்து ஒரு இதாக இருக்கிறவைய அவரும் அதே மாதிரி பார்ப்பார். இப்போ நாங்கள் அவருக்கு இதாக இருந்தால் அவரும் என்னென்னு சொல்கிறது நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தால் அவரும் அப்படி எங்களை பார்ப்பார். அப்படியான ஒரு மனுஷர். அப்போ குழந்தை பிறந்திருக்கீங்க, அக்ஷயா பிறந்திருக்கீங்க கூட நான் சொன்னனான்றத கூட எனக்கு ஞாபகம் இல்லை. வந்தவர் வந்து பிள்ளைக்கு கிஃப்ட் பாக்ஸும் கொண்டு கொடுத்து வந்திருந்து கொஞ்சம் நேரம் கதைச்சிட்டு தான் போனவர். அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனுஷர் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்றத நினைக்கிறேன். விடிய ஒலிம்பினதுமே அந்த ஃபோனை பார்க்க உண்மையிலேயே கவலையாக போயிட்டு அவருடைய ஃபோட்டோ நடுகளுமே வேறு. அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோன்னு சொன்னால் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி அப்பா அப்படின்ற மாதிரி அவருடைய மகன் போட்டதை நான் பார்த்துட்டு விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே போஸ் அப்படின்ட்டு தான் நான் போடுவேன். அப்படி ஏதோ ஒரு பதிவு தான் அவருடைய ஃபோட்டோவை நான் பார்த்தேன். நான் மேலே ஒன்றுமே பார்க்கல. அப்படி ஏதோ ஒரு பதிவு வருது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தது. பார்க்கல தான் அப்படி ஒரு இதை எனக்கு பார்க்கவே ஒரு கவலையாக போயிட்டுது. அம்மா அப்பாவைக்கு பிறகு அக்காவைக்கு பிறகு என்னையும் ஒரு தன்னுடைய ஒரு பிள்ளையாக பார்த்தவர். அப்படி ஒரு உன்னதமான ஒரு மனிதர். அதே மாதிரி இந்த முறை கூட நான், அதாவது உங்களுக்கு தெரியும், நான் இப்போ அக்காட பிள்ளையோட சாமத்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அப்படி போயிட்டு வரிக்க கூட நான் கடைக்கு போனான், பாம்சிக்கு போனான். என்னோட வேலை செய்த பிள்ளையே இருந்தவள் அவளோட என் கதைச்சிட்டு அப்போ அவள் கோல் கதைச்சு கொண்டு வந்தவள் எனக்கு யாரோட காய்ச்சி கொண்டு இருக்கிறாள்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன் பொஸ் எங்கடி அப்படின்னு கேட்டேன். பொஸ் இந்தியா போயிட்டாரடி அப்படின்ட்டு சொன்னான். நான் சொல்ல பொஸ் தான் லைனில் நிற்கிறார் கதைக்க புரியான்னு கேட்டேன். நான் சொன்னேன் இல்லை ஏன்னா அவர் வந்து அங்கே இருந்தும் இந்தியாவில் இருந்தும் இங்கே அந்த மருந்து வேண்டதுக்காக வந்து அவர்கிட்ட ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ அவளும் அந்த மருந்துகளை பார்த்து ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறாள். அப்போ இல்லையடி நீ இப்போ சொல்லு அவருடைய இதுவளை பார்த்து சொல்லுன்னு போட்டு நான் அவள் சொல்கிறாள் போஸ் சொன்னாப்பா கேட்டதா சொல்லி விடட்டுமான்னு. நானும் கேட்டதா போஸ்கிட்ட சொல்லி விடுண்டேன். நாளைக்கு போஸ் வேறு அடி அப்படின்னு சொன்னான். அப்போ அண்டு வலிக்கிறேன் நான். அப்போ நான் சொன்னேன் நாளைக்கு நான் போயிடுவேன் அடி விடியவே நாளைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி நல்ல ஒரு வேலை செய்கிற பிள்ளைகளை அப்படின்னு பார்க்காம தன்னுடைய பிள்ளைகளாக பார்க்குறவர். என்னென்னு சொல்கிறது, நான் கூடுதலாக பார்க்குற இடத்துல இப்போ கூட நான் பார்ப்பேன்னு சொன்னால் வேலை கொடுக்குறவ கொஞ்சம் இதாக இருப்பினம். பொஸ் அப்படின்ற ஒரு தடிப்பு இருக்கும். இடம் கொடுக்கக்கூடாதுன்னு இருப்பினம். இடம் கொடுத்தா மடம் கட்டி போடுவினம்ண்டு ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பினம். ஆனால் வேறு அப்படி இருக்கிறதில்ல எங்களோட சரிசமமாக எங்களோட பழகுவேன். மற்றது வந்து அவர் வந்து எனக்கு அவரில் பிடிச்ச விஷயம் என்னென்று சொன்னால், இப்போ சில பேர் வந்து பணம் இருந்தால் பணத்தோடு தான் சேருவினம், பணம் உள்ளாக்கள் பணத்தோடு தான் சேருவினம். இப்போ என்னென்னு சொல்கிறது, தங்களோட பணம் இருக்குது அப்போ தாங்கள் அந்த பார்த்து நடப்பினோம். ஆனால் அவர் வந்து அப்படி நடக்கிறதில்ல. நாங்கள் அங்கே வேலை செய்கிறோம், ஆனால் எங்களுடையும் ஒரு இதாகத்தான் நடப்பார். அப்படியான ஒரு நபர் இப்போ இல்லை அப்படின்றது சரியான ஒரு கவலையாக இருக்குது. அவருக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக்கொள்கிறேன்.
ஒரு உன்னதமான ஒரு நபரை பற்றி உங்களோடையும் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி. இப்படி எல்லா பொஸ்ஸுமே இப்படி இருக்க வேணும். இதுவரைக்கும் நான் நன்றி மறக்காமல் இருக்கிறேன்னு சொன்னால் அவர் செய்த நல்ல விஷயங்கள் தான் இன்று வரைக்கும் நான் அவரை மறக்காமல் இருக்கிறேன். இன்று வரைக்கும் அவருக்கு ஒரு கடமைப்பட்ட நானாக இருக்கிறேன். இப்போ கூட எனக்கு சரியான ஒரு கவலை என்னென்று சொன்னால், இறுதிக்கிரிக்கைக்கு என்னால் போக முடியலையே, நான் அப்படி மட்டக்களப்பில் நிற்கிறேனே. இன்றைய கூட பக்கத்தில் அருண்ட அண்ணாட வைஃபுக்கு சொல்லி கவலைப்பட்டேன். நான் மெத்தில் அப்படியே படுத்துட்டேன். எனக்கு என்ன செய்கிறேன்டே தெரியல. அக்கா கொஞ்சம் நான் கவலையாக இருக்கக்கா கண்டு கட் பண்ணிவிட்டு கதைக்க தோணையில். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த மண்டைக்குள்ள அதையே ஓடிக்கொண்டிருக்குது. இந்த வாவோடையும் போய் கதைக்கையும் இதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனக்கு கவலையாக இருக்குது. அவங்க இப்படி இறந்துட்டார், இப்படியெல்லாம் செய்தவர் இறந்துட்டார் என்று சொல்லவ சொன்னா. நீ போகலையா? நான் சொன்னேன், எப்படி இவங்க போகிறது, இன்றைக்கு தான் தெரியும். என்னை பிள்ளைக்கும் பள்ளிக்கூடம் நாளைக்கு படிப்பினம் அப்படின்னு தெரியலை. என்னை எப்படி போகிறவங்க அப்படின்ட்டு சொன்னான். கிட்ட இருந்திருந்தாக்கா கொஞ்சம் நான் எப்படி ஓடி போயிருப்பேன். நான் தேடி புதுசாக கடைசி நேரமாவது போய் பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். நான் அதுவும் ஒரு வித கவலை தான். அவரை கடைசி நேரம் அவருடைய இறுதிக்கிரிகைக்கு போகாதது. இனி எப்பவும் அந்த ஃபார்மசிக்கு போகிறோன்னு தெரியல. அவளத்துக்கு ஒரு கவலை வரும். பொஸ் இல்லாத கடையை பார்க்க கவலை வரும். இனி அந்த கடை முதலாவது இயங்குமோன்னு தெரியாது. அவ்வளவு பிள்ளைகளுக்கும் வேலை கொடுத்தவர். எத்தனையோ பிள்ளைகள் அங்கே இருந்து பயனடைஞ்சவ. அங்கேருந்து வெட்டிங் பண்ணி எத்தனையோ பிள்ளைகள் அங்கே குமர் பிள்ளையாக வேலை செய்து அங்கேருந்து வெட்டிங் பண்ணி போயிருக்கணும். அதுக்கு கூட நிறைய உதவிகள் வந்தவர் செய்வார். நிறைய காலம் வேலை செய்து வெட்டிங் பண்ணி சரி வெட்டிங் பண்ணி போயிடணும்னா அவைக்கு உதவி செய்வார். அப்படியே ஒரு உன்னதமான நபர் இப்போ இல்லை அப்படின்றது தான் சரியான கவலை. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும்னு நினச்சினா பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.